ஒரே ஒரு நிமிஷம் அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்கு அப்பா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கலைசை பேசுகிறேன். இப்போ வந்து திருச்சூர் பூரமுக்கு வந்திருக்கோம். கூட்டத்தை பாருங்கள், பயங்கர கூட்டம் இருக்குது. பகலில் வந்து நம்ம வந்து காலையிலையும் அப்புறம் மதியம் அப்புறம் ஈவினிங் 3 டைம் வந்து பூரத்தை பார்த்தோம். இப்போ வந்து நைட்டு வந்து ஈவினிங் டைம் நடந்துகிட்ருக்கு. ரோட் சைட்லேயே ஒன்று நடந்துருக்கு, கோயில்கிட்டே ஒன்று நடந்துகிட்ருக்கு. கூட்டத்தை பாருங்கள், பயங்கர கூட்டம், செமையாக இருக்குது. உள்ளே போவோம் முடிஞ்ச வரைக்கும். காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அந்த டெம்பிள் பக்கத்தில் பாருங்கள் யானையை வச்சு நடந்துகிட்ருக்கா. ஸோ உள்ளே போகலான்னு பார்த்தா செம க்ரௌடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மெயின் ரோட்லேயும் இங்கேயும் வந்து செம க்ரௌடாக இது பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி உள்ளே போகணும்னு தெரில, எல்லாம் வந்து மேலே ஏறிட்டாங்க. எனக்கு முதல்ல தெரில, நான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த சைடு பயங்கர கூட்டமாக இருக்குது. பா செம க்ரௌடுங்க. அவ்வளோதாங்க, இது மேலே ஏறிட வேண்டியதான் முடிஞ்ச வரைக்கும். பயங்கரமாக வழுகுது, இருந்தாலும் அப்படியே ஏறுவோம். ஏறிட்டு அப்பா கூட்டத்தை பாருங்க, அப்பா சரியான கூட்டங்க. அப்படியே இந்த சைடு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. வாவ், பாருங்க. செம ஒருத்துங்க மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்கு அப்பா, செம கூட்டங்க. நம்ம ஊர்லாம் தேரோட்டம் நடந்தால் எப்படி இருக்கும், அதை விட பயங்கரமான க்ரௌடு. அங்கே வந்து ஒரு சைடு வந்து யானை வந்து போயிட்டுருக்கு, அது போக வந்து டெம்பிள்கிட்டே இருக்குது. ஆட்கள் பாருங்கள் இந்த சைடும் செம. இது டைம் பாருங்கள், செம வேற லெவலில் இருக்குது. பகலில் விட வந்து சாயந்தர டைம் செம கூட்டங்க. டைம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து அந்த சைடு வரைக்கும் யானை இருக்குது, பட் ஆனால் இந்த குறுக்க மரம் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நான் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஒரு இடத்த பிடிச்சாச்சு. செம வியூவில் இடத்த பிடிச்சாச்சு. யானை அந்த சைடு வந்துட்டுருக்கு, தள்ளி விட்டுறோம்னு வர பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ யானை வருது பாருங்க. பகலில் விட சாயந்தர டைம் தாங்க செம்ம க்ரௌடு இருக்குது. அப்பா எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. கேரளாவோட பெரிய ஃபெஸ்டிவலுங்க இந்த பூரம். அப்பா சரியான க்ரௌடு வருது பாருங்க, அழகா. வாவ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாவங்க இந்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரௌடுக்குள்ளே வந்து இது பண்ண முடியாதுன்னு ஒரு ஓரமாக அப்படியே வந்து நின்றுட்டாங்க. பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டங்க. பட் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டாக செய்ய மாட்டாங்க. பட் அந்த பாருங்கள், இந்த சைடில் நிற்கிற வந்து க்ரௌடு மட்டும் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. கேமராமேன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் நிற்காங்கன்ட்டு. வாவ், சரியான ஃப்ரேமுங்க இன்னைக்கு. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பூரத்தை. க்ரௌட பாருங்க, அப்பா அப்பா அப்பா. ஜண்டாமெல்லாம் அடிக்கிறவங்களே தெரில, அப்படியே முன்னாடி போயிட்டாங்க நினைக்கிறவங்க. வேற லெவல். நம்மளை செம டைமிங்க, கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு கரெக்டாக லொக்கேஷனை பார்த்து. இப்போ பாருங்க யானையை பாருங்க, இது தாங்க பூரம். போடு போடு, ஆசீர்வாதம் பண்ணுது பாருங்க எல்லாத்துக்கும். செம்மையா இருக்குங்க. வா, காலையிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ யானையை பார்த்துருக்கணும் தெரியுமா. வேறு தள்ளி விட்டுறவங்க வேறு பயமாக இருக்குங்க பாருங்க. எப்படி வந்து நீங்கள் அன்றைக்கிலே விட்றாதீங்கடா, பயமாக வேறு இருக்கு. வாவ், ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சுங்க. செம்ம கூட்டம்.
சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. பூரம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து ரசிங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா நீங்களும் இதை வந்து நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏப்ரல் 26 வந்து நடக்கும். வேறு லெவலுங்க. வாவ் அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். எத்தனை யானை இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஒரு 4-5 இது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அந்த சைடு ஒரு 4, அப்புறம் அந்த சைடு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. கேரளாவில் உள்ள இருக்கிற கோயிலில் உள்ள அவ்வளோ யானைகள் கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நடக்கும்போதும் ஒவ்வொரு புது யானைகள் தான் வந்து கொண்டு வந்து இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. வாவ், வேற லெவலுங்க. இங்கே வருங்க, போடு. வா செம விருந்துங்க. அந்த சைடு பாருங்க, வரிசையாக போயிட்டு இருக்கு. இந்த சைடு உள்ளவங்களை காட்டுறதுக்காக இந்த சைடு யானை நிற்கி. நம்ம கரெக்டாக வசமாக ஒரு இடத்த பிடிச்சாச்சுங்க. கீழெல்லாம் நின்றுருந்தோம்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்லாம் காட்டிருக்க முடியாது. ஏன்னா கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் கரெக்டாக காட்ட முடியுமா? நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க, அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ அழகான வீடியோவை பார்க்க முடியுது. கைஸ், இப்போ வந்து ஃபுல்லாக வந்து யானைகள் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 4-5 யானை மட்டும், ஒரு செட்டப் யானை மட்டும் அந்த சைடு பண்ணிட்டு ஸ்ட்ரீட்டில் அது அப்படியே ரிட்டன் வருது. ரிட்டன் வந்ததும் பாருங்கள், இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாங்க. கரெக்டாக அது வரையும் இங்கே அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஜெண்டாமலை வந்து ஃபஸ்ட்டு வருது. இந்த சைடு லைட் எதுவுமே இல்லை, அதனால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த வைப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஜொலிக்குதுங்க, ஒவ்வொரு யானையும் அப்படியே ஜொலிக்குது அந்த தங்கத்தில். கூட்டம் கலையவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கேயே தான் இருக்கேன். கூட்டம் கலையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த யானை போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு வந்துருச்சு. வாவ், எல்லாம் அப்படியே அசம்பிள் ஆகுது பாருங்க, வேற லெவல். இந்த சைடு மட்டும் இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு லைட்டிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் இவ்வளோ யானைகள் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதுவே பெரிய விஷயம் தாங்க. கூட்டம் ஃபுல்லாக கூட்டம் தான், செம்ம க்ரௌடுங்க. வந்துருச்சு, அந்த மெயினானது வந்துருச்சு. இந்த யானை அப்படியே குஷியாகுதுங்க சவுண்டு உடையும். வேற லெவல் வைப்பு. பாருங்க, ஃபுல்லா எல்லாம் மொபைல்ல வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. திருச்சூர் போறதாங்க, வேற லெவலு. என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சுன்னு நினைக்கிங்க. அந்த சைடு ஒரு யானை அப்படியே ஒன்றா கூட்டு போகிறாங்க. செம வைப்பு பா, சரியான இதுங்க. காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், இப்போது நைட்டு ஒரு டைம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து இந்த மாதிரி யானையில் வந்து இது பண்ணி அவங்க வந்து இது பண்ண வழிபடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் வைப். ஆனால் பாருங்கள், அப்படியே வரிசையாக போங்க பாருங்க, யானைப்படை மாதிரி வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க, இவ்வளோ கூட்டத்தில் அப்படியே வரிசையாக போகுது. வாவ்,
இதுவே பார்க்க வேற லெவலில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற யானை மட்டும் அப்படியே நேராக போயிடும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறாங்க. வேற லெவலில் இருக்குது. ராஜஸ்தான்லாம் ஒட்டகம் வந்து அப்படியே வரிசையாக கூப்பிட்டு போவாங்கள்ல, ஒட்டகத்தில் ஆட்களை உட்கார வச்சுட்டு சவாரி மாதிரி. சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. பட் அதுவும் பாருங்கள் பக்காவாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே நிற்கன்னா நிற்கிது, நடக்கனா நடக்குது. செம கண்ட்ரோலுங்க. ஆனால் அவ்வளோ பெரிய யானையை வந்து இவ்வளோ கூட்டத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேறு லெவல். அந்த யானை அப்படியே உள்ளே போகுது கோயிலுக்கு. பட் ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டங்க. அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படியே கவர் பண்ணுறேன். ஸோ அந்த லைட் ஷோ ஒன்று இருந்துச்சு, இந்த டவர் மாதிரி கட்டியிருந்தாங்களா, ஸோ அதே நம்ம இப்போயே கவர் பண்ணுவோம். ஃபெஸ்டிவல் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம்னா அந்த சைடு ஃபுல்லாக கடை வீதிகள் தான். நம்ம ஊர் சைட்லலாம், நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. ஒரு கோயில் ஃபெஸ்டிவலில் எப்படி இருக்கும், சைடில் வந்து ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக கடைகளாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயே இருக்குது. அப்படியே பாருங்கள். உப்புலி இருக்கு பாருங்க. கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே கடையெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் திருச்சூர் பூரம் எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். மோஸ்ட்லி கடைகள் தான் இருக்கும், அது போக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் மக்கள் வந்து நிறைய பேர் உட்காந்து தான் இருக்காங்க. அப்படியே அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒரு இடத்துல கோவிலில் வந்து இந்த லைட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அதை பார்க்க நல்லா இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வந்து அதை வந்து ரிட்டர்ன் வந்து கவர் பண்ணுவோம். உள்ளே டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க, கேஷ் கவுண்டர் தனியாக, ஜிபே கவுண்டர் தனியாக வச்சுருக்காங்க. கேஷ் வேறு எடுத்துகிட்டு வரல, ஜிபே தான் பண்ணி பார்ப்போம். 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 60 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கைஸ், கேஷ் வேறு எடுத்துகிட்டு வரல, ஜிபே பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க்கே இல்லைங்க. என்னதான் செய்யிருக்கு. சரி 60 ரூபா கொடுத்து போய் பார்த்தலான்னு பார்த்தா நெட்வொர்க் வேறு இல்லை, அது வேறு பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நெட்வொர்க் கிடச்சுன்னா நான் வந்து ஜிபே பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். இல்லாட்டினா அப்படியே வெளில சுற்றி பார்ப்போம். உள்ளே போகலங்க, ட்ரை பண்ணி பார்த்தேன், நெட்வொர்க் ப்ராப்ளமாகிட்டு இருந்தது. பகலில் ஃபுல்லாக கேஷ் வந்து கேரி பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி நைட்டு தானே ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, போகலை. நாளைக்கு நம்ம இங்கே தான் இருப்போம். ஸோ அதனால் நாளைக்கு வேணால் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். இப்போ அங்கே போயிட்டு அந்த லைட் ஷோ மாதிரி போட்டிருக்காங்களா, அதை போய் லைட்டாக கவர் பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலாக அந்த இது இருக்குல்ல, இந்த லைட் ஷோ இருக்குல்ல, இது வந்து கர்நாடகா, கேரளாவில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்இடி வால் இருக்குல்ல, அதில் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இது வந்து நார்மலாக நம்ம ஊர்லலாம் கோயில் திருவிழாலாம் சீரியல் பல்ப் வைப்பாங்களா, அந்த இதில் தான் வச்சு இது எப்படி ரன்னிங்காக பண்ணுறாங்கன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஸோ அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அதில் பாருங்கள் எல்இடி வாலில் இருக்கிற மாதிரியே தான் வருது. பட் ஆனால் இது வந்து எல்இடி வாலே கிடையாது, இது நார்மல் சீரியல் தான். பட் ஆனால் நிறைய பல்ப் வச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது அழகாக. அப்படியே இங்கே இருந்து சாமியை பார்த்துக்கோங்க. உள்ள கோயில் வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போதைக்கு உள்ளே போகலை, நம்ம அப்படியே பார்த்துட்டு வெளில போயிட்டு நாளைக்கு கோயிலுக்குள்ளே போவோம். வா, செமையாக இருக்குங்க. நான் வந்து மோஸ்ட்லி அங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ரூமில் போயிட்டு சார்ஜ்லாம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரலான்னு பார்த்தா ரூமுக்கு போகிற வழியிலே பாருங்கள் அழகான இன்னொரு தரிசனம் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதையும் கவர் பண்ணிடுவோம் நம்ம.
போர் மாதிரி அடிக்கிறாங்க. நம்ம யானையை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போவோம். நைட் இருக்கிறனால இந்த தீப்பந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வேற லெவலுங்க. இன்னும் முடிகிறாங்க. மணி வந்து 9 மணிக்கு மேலே ஆகுது, இன்னும் முடியலை. விடிய நடக்குமா என்னன்னே தெரிலங்க. எனக்கு நடந்து பயங்கர டயர்டாகிடுச்சு. கூட்டத்துக்குள்ளே நடந்து இங்கே 2 யானை இருக்கா, அப்புறம் கோயிலுக்கிட்ட இருந்துச்சா அது பார்த்துருந்தோமா. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த சைடு இங்கேயும் ஒரு 4-5 யானையை வச்சுருக்காங்க. அப்பா திருச்சூர் பூரம் பயங்கரமாக போகுதுங்க.
டைம் வந்து மணி 10 மணி. காலையில் 10 மணிக்கு இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. சேம் மறுபடியும் அதே மாதிரி நைட்டும் 10 மணிக்கு நடக்குங்க. எப்போ தான் முடியும்னு தெரில. இங்கே பாருங்க, இன்னும் யானை வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் அந்த சைடும் போயிட்டுருக்கு. இங்கேயும் ஒரு செட் ஆஃப் யானைகள் நிற்குது. ஸோ மேலே அடித்து அப்படியே ஒன்று ஒன்றா ஊர் சுற்றிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. வேறு லெவல் வைப்புங்க. நடக்கவே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அலைச்சல் பயங்கரம். திருச்சூர் பூரம் மறக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய அனுபவம். ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் நடக்குங்க. இந்த சைடு ஒரு யானை போதா, அங்கே ஒரு 4-5 யானை போதா, அந்த சைடு ஒரு யானை போகுது, பின்னாடி ஒரு 4-5 யானை இருக்குது, அதுக்கும் பின்னாடி ஒரு 4-5 யானை இருக்குது. இது போக கோயிலுக்கிட்ட அங்கேயும் கொஞ்சம் யானைகள் இருக்குங்க. எதை கவர் பண்ணனே தெரில, அந்தளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. சலிக்காமல் நம்ம வீடியோ எடுக்கலாம். கரெக்டாக ஒரு இடத்த பிடிச்சிருக்கோங்க. கரெக்டாக அந்த கோயிலுக்கிட்ட எல்லா யானைகளும் அசம்பிள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்க போகுது. குயிக்காக அந்த சைடு போயிடணும். இங்கே நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. இங்கனக்குள்ளே சம வைப்பாக இருக்கும். அப்போ கோயில்கிட்டே வச்சுருக்காங்க பாருங்க. நான் போகும்போது தான் அந்த இடத்துல எடுத்து போனேன். பைக் வர எடுத்து வந்தேன். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அது திருச்சூர் பூரத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்க அப்படின்னா இருக்கு. விடிய விடிய நடத்துகிறாங்க, என்னால் முடியலை. எவ்வளோதான் வீடியோ எடுக்கணும் எனக்கும் தெரில. பாருங்கள்